ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தின் மத்திய பகுதியை வாசிக்க கேட்போம். நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இந்த வசனம் மிக தெளிவான விசுவாச அறிக்கையாக இருக்கின்றது. அநேகம் தேவனுடைய மனிதர்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து இந்த வாழ்க்கையை ஓடி முடித்திருக்கின்றார்கள். நாமும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கின்றோம். பவுல் சொன்ன இந்த விசுவாச அறிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்ப்போம். அவர் சொல்லுகின்றார், நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அநேக நேரங்களில் நம்முடைய காரியங்களில் நான் தோற்று போய் விடுவேனோ, வெட்கப்பட்டு போய் விடுவேனோ, இது எனக்கு நிந்தையாக அவமானமாக முடிந்து விடுமோ, தலை குனிவை உண்டாக்கி விடுமோ என்றெல்லாம் நாம் அஞ்சி நடுங்கி கூனி குறுகி போகின்ற சூழ்நிலைகள் உண்டு. இந்த வசனத்திலே பவுல் சொல்லுகின்ற விசுவாசத்தின் தெளிவு நமக்கு உண்டாயிருக்குமானால் ஒரு காலமும் நாம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு போக மாட்டோம். நமக்கு கர்த்தரிடத்தில் போதுமான அளவுக்கு விசுவாசம் அவசியமாய் இருக்கின்றது. அப்பொழுதுதான் இந்த விசுவாச ஓட்டத்தை நாமும் ஜெயமாக ஓடி முடிக்கிறதற்கு முடியும். சில நேரங்களில் நம்முடைய விசுவாச பாதையில் மிகவும் தள்ளாடி கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த அளவுக்கு ஒன்றும் தேவையில்லை. கர்த்தரிடத்தில் நாம் வைத்திருக்கின்ற விசுவாசத்தை சற்று சோதித்து பார்ப்போம். அதை சரிப்படுத்தி கொள்ளுவோமானால் ஒரு நாளும் நாம் அசைக்கப்பட மாட்டோம். ஆகவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்தேகமும் குழப்பமும் தான் நம்முடைய தோல்விகளுக்கு காரணம். கர்த்தரிடத்தில் எந்த குறைவும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகள் மிகவும் சரியாகத்தான் இருக்கின்றது. ஆண்டவருடைய சத்தியங்கள் ஒருபோதும் தோல்விக்குரியவைகள் அல்ல. இருப்பினும் நாம் அவ்வப்போது தோல்விகளையும் தடுமாற்றங்களையும் சறுக்கல்களையும் சந்திக்கிறதற்கு காரணம் நம்முடைய விசுவாசத்தில் இருக்கக்கூடிய தெளிவற்ற நிலைமைதான். ஆகவே தெளிவான விசுவாசத்தோடு முன்னேறி செல்வோம், வெற்றிகளை காண்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தவான்களின் வாழ்க்கையில் வெற்றிக்கு மிகவும் அடிப்படை தேவையாக இருந்த தெளிவான விசுவாசத்தை எங்களுக்கு நீர் உணர்த்தி காண்பித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் அப்பேற்பட்ட விசுவாசத்தில் உறுதிப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படி எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.